மாலே ஒரு ராஜாவின் இருதயம் என்று சொல்லப்பட்டு உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு நான் வாஞ்சித்திருக்கிறேன். த ஹார்ட் ஆஃப் அ கிங். நாம் கடந்த 2 வாரமாக நாம் தாவீது ராஜாவை குறித்து பார்த்து வருகிறோம். The last 2 weeks we had been studying on King David. முதல் வாரம் நான் என்ன படித்தோம்? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம். அடுலாம் என்ற ஒரு குகைக்குள்ளார தாவீது போய் ஒளிந்து கொண்டார். அவர் போகும்போது தனி மனிதனாய் எல்லாரால கைவிடப்பட்டவனாக அவர் அடுலாம் என்ற குகைக்குள்ளார போனார். பின்பு எல்லோரும் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்போ நாம் என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது இந்த குகைக்குள்ளார போகும்போது அவருடைய அனுபவம் என்ன? இந்த குகையில் இருந்து வெளியில் வரும்போது அவர் ஆண்டவருக்கு சங்கீதங்களை பாடினார். அந்த சங்கீதங்களை நான் வாசிக்க கேட்டோம். ஹல்லேலூயா. தாவீது அந்த குகையிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தார்? பலவானாய் வந்தார். ஆமேன் சொல்வோமா? 2வதாக போன வாரம் நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த தாவீதை தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறவனை ஆண்டவர் அரசன் ஆக்கினார் என்று சொல்லி நாம் சென்ற வாரம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு ஒரு சில வசனத்தை இங்கு நாம் கவனிக்கப் போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசுவார். முதலாவது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். Come with me to 1 Samuel chapter 13 and I invite you to come to verse 14. It says, "But now your kingdom shall not continue. The Lord has sought for himself a man after his own heart, and the Lord has commanded him to be commander over his people, because you have not kept what the Lord commanded you." நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கேட்போம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஆமென் சொல்லுவோம். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பேன், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே நமக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் பார்க்கலாம், 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திற்கு வந்தால் ஆண்டவர் சாமுவேலை ஜெஸ்ஸியின் குடும்பத்துக்கு அனுப்பினார். 7 பிள்ளைகள் வந்தார்கள். 8வது மகனான தாவீதே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அழைத்து வர பண்ணி அவனை இந்த சாமுவேல் இடத்துல நிறுத்தினார்கள். கர்த்தர் சொன்னார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. ஆனால் பிரியமானவர்களே, முதல் குமாரன் வரும்போது ஆண்டவர் அங்கே தன் தாவீதுடைய மூத்த சகோதரனான எலியாப் இந்த சாமுவேல் முன்னுக்கு நிற்கும்போது, ஜெஸ்ஸி அல்லது தாவீதின் சகோதரன் மூத்தவன் எலியாப் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு சொல்லுகிறார், மனிதன் வெளி தோட்டத்தை காண்கிறான், கர்த்தரோ என்ன செய்கிறார்? இருதயத்தை காண்கிறார். 7ஆம் வசனம் கவனிங்கள். 1 Samuel chapter 16 and I want you to look at verse 7. But the Lord said to Samuel, do not look at his appearance or at the height of his stature, because I have refused him. For the Lord does not see as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart. Amen. நாம் கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ என்னத்தை காண்பார்? இருதயத்தை காண்பார். இன்னைக்கு இரவு இந்த அற்புத இரவலை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். வலது கையை உயர்த்தியோர் ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வெளியில் எவ்வளோ அழகாக வந்திருந்தாலும் கூட
எவ்வளவாய் நீங்கள் உடுத்தி கொண்டு வந்திருந்தாலும், எவ்வளவாய் கவர்ச்சியாய் நீங்கள் வந்திருந்தாலும், எல்லாரும் உங்களை பார்த்து இன்னைக்கு அழகாக இருக்கிற அப்படின்னு சொன்னாலும், கர்த்தர் உன் வெளி தோட்டத்தை அல்லது உன் வெளியே அழகை பார்ப்பது அல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் சொல்லுவோம் ஆமேன், கர்த்தர் பெரியவர். நம் பரிசேயர்களை பார்க்கிறோம், அவர்கள் உபவாசித்தவர்கள், அவர்கள் செபித்தவர்கள். எப்படி உபவாசம் பண்ணுவார்கள்? எல்லாரும் பார்க்கத்தக்க. அல்லேலூயா. எப்படி ஜெபிப்பார்கள்? எல்லாரும் பார்க்கத்தக்க. வெளி தோட்டத்திலே அவர்கள் எல்லாருக்கும் என்னத்தை பிரதிபலித்தார்கள்? அவர்கள் பரிசுத்தவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசேயர்களே, உங்களுடைய உள் தோட்டங்களே நான் பார்க்கிறேன், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று கர்த்தர் அங்கே கூறுகிறார். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறார்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. மீண்டும் அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நம்ம அந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக அவர் தேர்ந்தெடுத்தார். Look at Acts of the Apostle chapter 13 and I want you to come to verse 22. It says, and when he had removed him, he raised up for them David as king, to whom also he gave testimony and said, I have found David the son of Jesse, a man after my own heart, who will do all my will. Amen. கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாக தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நம்ம சொல்லுவோம் ஆமேன், கர்த்தர் பெரியவர். இன்னும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஒரு ராஜாவை அவர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். அவன் யாராய் இருக்க வேண்டும்? கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 45, 46 இந்த 2 வசனத்தை வாசிப்போம். Look at Acts of the Apostle chapter 7 verse 45 and 46. It says, which our fathers having received it in turn also brought with Joshua into the land possessed by the Gentiles, whom God drove out before the face of our fathers until the days of David. And look at verse 46, who found favor before God and asked to find a dwelling for the God of Jacob. நாம் கேட்போம். மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு, தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீது நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால், தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றிருந்தபடியினால், யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். நாம் சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஏன் இந்த தாவீதுக்கு இப்படின்னா, அவன் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆமென். 11 கவனிங்க. Look at verse 11. It says in 1 Samuel chapter 16 and verse 11, and Samuel said to Jesse, are all the young men here? Then he said, there remains yet the youngest, and there he is keeping the sheep. And Samuel said to Jesse, send and bring him, for we will not sit down till he comes here. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? முதலாவது தாவீதை குறித்து ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனா என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்படி தாவீதை நாம் சில கோணங்களிலே கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல என்னன்னு கற்றுக்கொள்ள போகிறோம்னா, தாவீது பிரியமானவர்களே ஒரு மேய்ப்பன். ஆமென். ஒரு மேய்ப்பன். தாவீது இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது யாரு? ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பனான தாவீது தான்
23ஆம் சங்கீதத்தை எழுதினார். என்னன்னு சொல்லி எழுதினார்? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். ஒரு மேய்ப்பனான தாவீது கர்த்தரை என்னென்று பார்க்கிறார்? மேய்ப்பன் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நல்ல மேய்ப்பன். நிறைய மேய்ப்பர்கள் இருக்கலாம். இன்னைக்கு பாஸ்டர் யாரு? திருச்சபைக்கு மேய்ப்பன். ஆமேன். பல மேய்ப்பர்கள் இருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்பவர் ஒருவர் மட்டும்தான். அவர் யாரு? நம்ம ஆராதனை செய்கிற ஆண்டவர். எல்லாரும் நாவல சொல்லுங்க, யாரு? இயேசு கிறிஸ்து. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தாவீது ஒரு மேய்ப்பன், ஒரு மேய்ப்பனின் இருதயம் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த தாவீது மேய்ப்பனாக இருக்கும்போது அவர் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்று சொல்லி நம் இந்த வேத வாக்கியத்திலே பார்க்கலாம். என்ன கற்றுக்கொள்ளனா? தாவீது தாழ்மை உடையவன். நாம் சொல்லுவோம் ஆமென். எப்படி உடையவன் தாவீது? தாழ்மை உடையவன். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் எப்போதுமே எப்படி இருப்பானா? அவன் தாழ்மையாக இருப்பான். ஆமென். அதனால் இந்த தாவீதை குறித்து பேசப்படுகிறது. அவன் தாழ்மை அல்லது அவன் மேய்ப்பன், தாழ்மையாக இருந்தவன். இந்த தாழ்மையை குறித்து நம் சில காரியங்களே கற்றுக்கொள்ள. ஆசாப் என்ற ஒரு பக்தன் நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த ஆசாப் ஒரு முறை அவர் 78ஆம் சங்கீதத்தை எழுதும்போது இந்த தாவீதை குறித்து வர்ணிக்கிறார். அப்போ நாம் கவனிப்போம். 78ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். இந்த ஆசாப் தாவீதை குறித்து என்ன என்று சொல்லுகிறார் என்று நாம் கவனிப்போம். என்னோடு கூட ஆசாப்பின் இந்த 78ஆம் சங்கீதத்தில் இறுதி வசனங்களுக்கு வாருங்கள். இட்ஸ் a very long psalm, Psalm 78. It is a psalm of Asaph. Asaph has written a number of psalms. And I want you to come towards the ending of the psalm, verses 70, 71 and 72. Because Asaph writes about David. He says, he also chose David his servant and took him from the sheepfolds, from following the eaves that had young he brought him, to shepherd Jacob his people and Israel his inheritance. So he shepherded them according to the integrity of his heart and guided them by the skillfulness of his hands. நாம் கேட்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கர்த்தர் பெரியவர். இந்த வேத வாக்கியத்திலே ஆண்டவர் தாவீதை குறித்து இந்த ஆசாப் அடிப்படையிலே பேசுகிறதை பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. என்னன்னு சொல்லி பேசுகிறது? தாவீது ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் தன் இருதயத்தின் உத்தமத்திலே அல்லேலூயா தன் ஆடுகளை மேய்த்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து பாருங்க, ஆசாப் மிக அருமையாக எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க ஆமென். ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் இன்னொருவரை குறித்து பெரிய சாட்சியாக எழுதுகிறார்னா அது ஒரு பெரிய காரியம். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். யூ மஸ்ட் அண்டர்லைன் தீஸ் வேர்சஸ் because it beautifully speaks about David in just 3 verses. 3 வசனத்திலே தாவீதை குறித்து மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. 72வது வசனத்தை திரும்பி கேளுங்க. So he shepherded them according to the integrity of his heart and guided them by the skillfulness of his hands. கேட்போம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, தன் இருதயத்தின் உண்மை அல்லது உத்தமம். ஆமென். தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்னைக்கு இரவு நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு ஒரு வித்தியாசமான இருதயம். ஏன்? அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது அவனை அபிஷேகம் பண்ணினார். நம்ம அந்த வசனத்தை கேட்ப முடியுங்க. தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு குணம்லாம் தாவீதுக்கு இருந்துச்சுன்னா, அவன் பெற்ற அபிஷேகம்.
என்னோடு கூட வாருங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 12க்கு வாருங்கள், 13க்கு வாருங்கள். Come with me to 1 Samuel chapter 16 and verse 13. He says, Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Ramah. Okay, நாம் கேட்போம் இந்த வார்த்தையை. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நாம் சொல்லுவோம் ஆமென். கர்த்தர் பெரியவர். நல்ல கவனிங்க, இந்த தாவீதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை? எப்படி இந்த தாழ்மை? ஏன்னா ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் பண்ணினார். அப்போது வேதம் சொல்லுகிறது அவன் மேலே என்ன வந்ததாம்? கர்த்தருடைய ஆவி வந்ததாம். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வேறுபட்ட மனுஷனாக வாழ விரும்புகிறேன், வேறுபட்டவளாய் வாழ விரும்புகிறேன். ஆனால் முடியல ஆண்டவரே. ஏன் தெரியுமா முடியல? உன் சொந்த முயற்சி, உன் சொந்த பிரயாசம். நீ வேறுபட்டவளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற, ஆனால் உன்னுடைய சொந்த முயற்சி. இன்னைக்கு தாவீது தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவன் பிரயாசம் எடுத்திருந்தா அவன் ஒருவேளை வாழ முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணாரோ அவன் மேலே ஒரு தெய்வீக ஆவி, எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, ஒரு தெய்வீக பிரசன்னம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ இந்த வலது கையை நம்ம உயர்த்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாரோம், உங்கள் ஆவியை தாரோம். நானாய் பரிசுத்தமாய் வாழ நான் வாஞ்சிக்கிறேன், உத்தமத்தில் உண்மை உள்ளவனாய் வாழும்படி விரும்புகிறேன், ஆனால் முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாக வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக உத்தமத்தில் வாழ விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு இரவு உன் மேலே வருமே என்றால் நீ நிச்சயமாய் தேவனுடைய ஆவியை பெறுவாய். தாவீது பெற்றாரே என்றால் உனக்கும் ஆண்டவர் தேவனுடைய ஆவியை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவன் வேறொரு ஆவியை அவருக்கு கொடுத்தபடியினாலே அவருக்குள்ளார ஒரு உத்தமம், அவருக்குள்ளார ஒரு உண்மை. ஆமென். ஒரு அளவுக்கு நம்ம வாழ முடியுங்க. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஐயோ என் உத்தமத்தில் வாழ போகிறேன், உண்மையாக வாழ போகிறேன். எவ்வளோ தான் நம்ம பிரயாசம் எடுத்தாலும் நம் மனிதர்கள் இல்லையா, நமக்குள்ளார மனித தன்மை இருக்கு இல்லையா, உலக ஆசைகள், உலக காரியங்கள் நம்மை அழுத்தும் போது நம்மளால் அந்த உத்தமத்தில் வாழ முடியல. அல்லேலூயா. ஆனால் எப்போ வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார வரும்போது என்னால் வாழ முடியும். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. So tonight you must ask God, Lord, on my own effort I cannot be sincere. Hallelujah. But give me your spirit. Hallelujah. So that I can be humble before you. Amen. Just like David. Amen. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பெரிய காரியங்களே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த உத்தமத்தை குறித்து அல்லது இந்த உண்மைத்துவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to speak about humility. Shall we say amen? இந்த தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை வந்தபோது தாவீதுக்கு உத்தமம், உண்மை வந்தது. அப்போ இந்த தாழ்மை. ஆமேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதின நீதிமானான இந்த சாலமோன் ராஜா அவர் எழுதுகிறார். நாம் கவனிக்க போகிறோம். Come with me to Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் பிரியமானவர்களே, அதில் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 4 நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். Come with me to chapter 22 and verse 4. It says, by humility and the fear of the Lord are riches and honor and life. கவனித்து பாருங்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஆமென். அல்லேலூயா. when you have humility and the fear of the Lord, உனக்கு தாழ்மையும் தேவனுடைய பயம் இருக்கும்போது ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவருடைய
ஜீவனும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு ராத்திரி நீ எங்கே உட்கார்ந்திருக்கிற? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. யாரும் உன் கூட பேசி கொண்டிருக்கிறது உன் போதகர் அல்ல. you have not come to listen to a sermon from your pastor and say, oh, it was a good sermon, and you say good and you go. No, let the sermon penetrate into your heart. உன் இருதயத்துக்குள்ளார பாயட்டும். ஆமேன். என் பாஸ்டர் பேசினா அருமையாக பேசினார்னு நீ போனா அது உன் நாவோடு நின்றோம். இல்லை, உன் இருதயத்துக்குள்ளார பாயட்டும். நானும் இந்த தாவீதை போல மாற முடியுமா? எனக்குள்ளேயும் தேவ ஆவியானவர் வருவாரா? எனக்கும் இந்த தாழ்மை வருமா? எனக்கும் இந்த உத்தமம் உண்மை வருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய ஆவியை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் என்னோடு கூட வாருங்கள். யாக்கோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஜேம்ஸ் சாப்டர் 4, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் 6ஆம் வசனத்துக்கு வாருங்கள். கம் வித் மீ டு ஜேம்ஸ் chapter 4 and verse 6. But he gives more grace. Therefore he says, God resists the proud but gives grace to the humble. கேட்போம் வசனத்தை. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன். நல்லா கவனிங்க. யார் அதிகமாய் கிருபையை அளிக்கிறார்? ஆண்டவர். எல்லாரும் நாமள சொல்லுங்க, யாரு? ஆண்டவர். என்னத்தை அளிக்கிறார்? அதிகமான கிருபையை. ஆமென். கவாசியுங்கள் தொடர்ந்து. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன அழைக்கிறார்? கிருபையை அழைக்கிறார். சொல்லுங்க ஆமென். மேட்டுமை பெருமை உடையவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உடையவர்களுக்கு அவர் கிருபையை அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபையை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை இல்லையா, நான் தாழ்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட தாழ்மையை உடுத்தி கொள்ளுங்கள். ஒரு உடையை உடுத்தி கொள்வது போல தாழ்மையை உடுத்தி கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் கண்களில் உனக்கு என்ன கிடைக்கும்? கிருபைகளுக்கு மேலே கிருபை. அல்லேலூயா. கிருபைக்கு மேலே கிருபை கிடைக்கும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. உனக்கு நல்லதை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இரவு ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் இயேசு இப்படி தாழ்மையை குறித்து பேசும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய வார்த்தையிலே 3வது வசனத்திலே இயேசு இப்படியாக பேசினார். கவனிப்போம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது என்ன சங்கீதம்? இது என்ன போதனைனா மலை பிரசங்கம் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு பாக்கியவான் என்று பேசின ஒரு பிரசங்கம். நீங்கள் அந்த 11ஆம் வசனம் 3லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் போகலாம். பாக்கியவான் என்று இயேசு எழுதி அல்லது பேசின அருமையான அவருடைய மலை பிரசங்கம். ஆமேன். அதில் ஆவியில் எளிமை உள்ளவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்களுடையது என்னதான்? ஆண்டவருடைய ராஜ்யம். சொல்லுங்க ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்மையை உடுத்தி கொண்ட ஆவியில் எளிமையாய் அல்லது தாழ்மையாய் நம் இருப்போமே என்றால் நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். சில பேர் நினைக்கலாம் உனக்கு மேலே தலைவிரித்து ஆடலாம். அல்லேலூயா. நீ குனிந்தவனாகவே இருக்கிறாய். அல்லேலூயா. அவன் உனக்கு மேலே அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாழ்மையாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்ய. இயேசு தாழ்மையாயிருந்தார். ஆமேன். அவர் ஆண்டவராயிருந்தோம். ஆமேன். தாழ்மையாயிருந்தார். வேதம் சொல்லுகிற கெத்செமனே தோட்டத்திலே இயேசு இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணி
அவர் புறப்படும் போது அங்கே யார் வருகிறது? யூதாஸ் வருகிறான். இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான். அவர்கள் பிடித்தார்கள். போர் சேவகனே உடனே சீஷன் தன் கையில் உள்ள ஆயுதத்தை எடுத்து வெட்டி போட்டு விடுகிறான். அல்லேலூயா. இயேசு சொல்றார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே மரித்து. ஆனால் இயேசு சொல்றார், நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேனா அவர் என்னுடைய சேனைகளை அனுப்ப மாட்டாரோ? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்மைப்படுத்தினார். எது வரைக்கும்? சிலுவை வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். சிலுவை வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசுவே தன்னை தாழ்த்தினார்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எவ்வளோ நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் இன்றைக்கு தாழ்மையை உடுத்தி கொள்ள போகிறேன். என் நடையில் அல்லேலூயா நான் என்ன செய்ய போகிறேன்? தாழ்மையாக இருக்க போகிறேன். அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மையை உடுத்தி கொள்கிறவன் அல்லது தாழ்மையாக வாழ கற்றுக்கொள்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா. ஒரு ஆமை ஒன்று இருந்துச்சான். அதே சமயத்தில் ஒரு முயல் ஒன்று இருந்துச்சான். ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஒரு நாள் போட்டி போடுறதுக்கு ஆயத்தப்பட்டுச்சான். முயல் சொன்னிச்சான், நான் உன்னை எளிதாய் ஜெயித்துடுவேன்னு சொன்னிச்சான். ஆமை தலையாட்டி கொண்டே இருந்துச்சான். நேரம் வந்துச்சான், போட்டி ஆரம்பிச்சிச்சான். இந்த முயல் இருக்க போட்டி ஆரம்பிக்க அதால் காத்து கூட இருக்க முடியல. போட்டி ஆரம்பித்த உடனே ஓட்டத்தை பிடிச்சிச்சான் பாருங்க. பார்த்தா இந்த முயல் வேகமாக ஓடுது. திரும்பி பார்க்குது. இந்த ஆமை ரொம்ப 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 மெதுவாக வருது. இந்த முயல் இந்த ஆமையை பார்த்து சிரிச்சிச்சான். இந்த முயல் இந்த ஆமையை பார்த்து ஆமைக்கிட்ட சொன்னிச்சான், நீ வெற்றி பெறவே முடியாது, நான் உனக்கு முன்ன ரொம்ப முன்னுக்கு ஓடி போய் ஜெயித்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு சிரிச்சிச்சான். இன்னும் முன்னுக்கு போனிச்சான். போயிட்டு நின்றுச்சான். திரும்பி பார்த்துச்சான். ஆமை ரொம்ப பின்னால் வந்துட்டு இருக்குதான். ரொம்ப பின்னால் மெதுவாக வந்துட்டு இருக்குது. இது ஒரே சிரி, ஒரே குதி. பயங்கரமாக இந்த முயல் குதிக்குது, சிரிக்குது, என்னென்னமோ பண்ணுது. அதுக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்சம் தூரமாக ஓடிச்சான். இன்னும் கொஞ்சம் தூரமாக இந்த முயல் ஓடிச்சான். அப்புறம் நினச்சிச்சான், எனக்கு ரொம்ப களைப்பாயிருச்சு, இந்த ஆமை வர எவ்வளோ நேரம் எடுக்கும். அதனால அது சொன்னிச்சான், கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு கீழே நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துச்சான். ஒரு ஏடியா தூங்கிருச்சான். ஆமையும் வேகமாக அது முடிந்த அளவில் அது நடந்து 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 அந்த முயல் எழும்புவதற்கு முன்பு பார்த்தா ஆமை போய் சேர்ந்துருச்சான். யார் ஜெயித்தா? ஆமை ஜெயித்திருச்சான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமை ஜெயித்திருச்சான். முயல் ஜெயித்திருக்கோம். அல்லேலூயா. ஆனால் எங்கே திரும்ப முயல் தோத்துருச்சு? தூங்குன்னு நினச்சிச்சு பாருங்க. அது ஓடுனதெல்லாம் சரிதான், அது கேலிதனம் பண்ணதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை தான். அது முன்னால் ஓடி 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 இருந்தா எவ்வளவோ முன்னுக்கு போய் அது ஜெயித்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆமையை பாருங்க, அது ஒன்றும் செய்யலை. அது பாட்டுக்கு ஓட்டத்தை பிடிச்சிச்சான். அதுக்கு முடிந்த அதோடைய ஓட்ட வேகத்தில் அது ஓடிக்கொண்டே இருந்துச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை ஒரு டைம் கூட ஓய்வு எடுக்கலை. ஒரு டைம் கூட ஆமை யாரையும் கேலி பண்ணல. அல்லேலூயா. அது பாட்டுக்கு போனிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் யாரும் கேலி பண்ணுறாங்களா? உங்களை பார்த்து நகைக்கிறாங்களா? ஏன் நீ மட்டும் வேறு மாதிரி இருக்கிற அப்படிலாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா? நீ இந்த ஆமையை போல பொறுமையாக ஆண்டவருக்காக வாழு. ஏன்னா நீ தான் ஜெயிப்ப. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆமையும் இந்த முயலையை குறித்து பார்க்கத்தான் நாம் சொல்லலாம், இந்த தாவீது இந்த ஆமையை போல. அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனையோ சவால், எத்தனையோ பிரச்சனை. அல்லேலூயா. ஆனாலும் இந்த தாவீது ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா.
அப்போ இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த ராஜாவுடைய இருதயம் ஒரு மேய்ப்பனின் இருதயம். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தாழ்மையாக இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது, நம் தாவீது இடத்துலேருந்து இன்னொரு குணத்தை கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொள்ளணும்னா நம்ம எங்கே வரணும்னா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துக்கு வரணும். ஏன்னா இந்த 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்துக்கு முன்பு அவர் ஜெயம் எடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். அதனால என்னோடு கூட இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்திற்கு வாருங்கள், 45ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Come with me to 1 Samuel chapter 17, and I invite you to come to verse 45. Then David said to the Philistine, you come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. Shall we say amen? Hallelujah. கேளுங்க இந்த வேத வசனத்தை. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா? யாருடைய நாமத்தில் வரேன்? கர்த்தருடைய நாமத்தில். இங்கே என்ன நடக்குது? யுத்தம். யுத்த மேடையில் யார் நிற்கிறது? கோலியாத். இஸ்ரவேலின் யுத்த வீரர்கள், சவுலும் சரி மற்ற இராணுவர்கள் யாருமே இந்த கோலியாத்திடத்தில் யுத்தம் பண்ண வரல. சின்ன பையனான தாவீது இந்த யுத்த மேடையில் நிற்கிறான். யாராய் நிற்கிறான்? ஒரு யுத்த வீரனாய் நிற்கிறான். அப்போ இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, இந்த தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா யுத்த வீரனுடைய இருதயம். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஒரு யுத்த வீரனுக்கு என்ன இருக்குன்னு சவுலியும் தாவீதையும் பாருங்க. வழக்கமாக ஒரு பெலிஸ்டியனில் ஒருவனான கோலியாத் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறான்னா அந்த இடத்துல போய் நிற்கிறது யாராக இருக்குன்னு? முதலாவது ராஜாவாக இருக்குன்னு. ஆமேன். ஆனால் ராஜாவே பயந்த சுபாவத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமேன். ஆனால் யார் போய் நிற்கிறது? தாவீது போய் நிற்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ ஒரு யுத்த வீரனுக்கு என்ன இருக்குன்னா தைரியம் இருக்குன்னு. ஆமேன். அந்த தைரியம் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு? சவுலுக்கும் அவனுடைய இராணுவ அதிகாரிகள் எல்லாருக்குமே அந்த தைரியம், அதிகாரிகள் எல்லாருக்கும் தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன பையனுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிலிஸ்டியன் மத்தியிலே கோலியாத் இவன் தைரியமாய் நிற்கிறான், நிந்தித்து கொண்டிருக்கிறான். யாரை நிந்திக்கிறான்? இஸ்ரவேலை நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறான்? ஜீவனுள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் தாவீது இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்திலே வருகிறாய். அல்லேலூயா. நான் எப்படி வருகிறேன்? என்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற. மறுபடியும் எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி கொள்ளும். ஏன்னா நமக்கும் இப்படி கோலியாத்து மாதிரி பல யுத்தங்கள் வாழ்க்கையில் வரும், பல சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. பல கோலியாத்துக்கள் நம்மை சவால் விடுவார்கள். உங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று அவர்கள் சவால் விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஜீவனுள்ள ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. என்னோடு கூட ஆங்கில தமிழ்ல மீண்டுமாய் அந்த 45வது வசனத்தை இந்த வலது கையை உயர்த்தி கொண்டு நாம் வாசிக்க கேட்போம். நீங்க கோடிட்டு கொள்ளாவிட்டால் அந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். ஏனால் தாவீது மிக அருமையாக இந்த பிலிஸ்தியனை சவால் விடுகிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கோலியாத் போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த கையை உயர்த்தி கொண்டு நீ அறிக்கை செய்யும் போது தாவீத மாதிரி நீ அறிக்கை செய்ய, கோலியாத் விழுந்து போவான். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். வீட்டுக்கு போய் இன்றைக்கு அந்த கோலியாத்து உன் வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை நீ ஜெயம் பெறுவாய். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென்.
அவர் நிச்சயமாய் நல்லவர். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனம். 1 Samuel chapter 17 and verse 45. Then David said to the Philistine, you come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. Amen. கைகளை உயர்த்திக் கொள்வோம் எல்லாரும். அல்லேலூயா. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நிந்தித்த, ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். எல்லாரும் கையை உயர்த்திக்கங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரியமானவர்களை தடைகள் உடைந்து போவதற்கு சேனைகளின் கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் தாவீதை எழுப்பி கோலியாத்து முன்னால் நிற்க வைத்தது போல நீனும் பதுங்கி சவுளை போல வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்த. இன்னைக்கு தாவீதின் தைரியம் உனக்குள்ளார வந்துருச்சு. கையை உயர்த்திட்ட. இயேசுவின் நாமத்தில் இந்த சவாலை சந்திக்கிற நீ ஜெயம் பெறுகிறார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசே, எனக்கு வருகிற தடைகளின் ஆவிகளே, எல்லாவற்றையும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு உன் முன்னுக்கு தோத்து போவான் சாத்தான். இன்றைக்கு உன் முன்னுக்கு நீ ஜெயம் எடுப்பது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் பெரியவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவரா. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா பராக்கிரமத்தின் ஆவியை கொடுக்கிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, தீமோத்தேயு ஒரு வாலிபன், பயந்த சுபாவம் உள்ளவன். அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே இப்படியாக எழுதுகிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் 1 அதிகாரத்தில் வசனம் 7 கவனிக்க போகிறோம். Come with me to 2 Timothy chapter 1 and verse 7. It says, for God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. Amen. கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு ஆண்டவர் என்ன இருதயத்தை கொடுத்திருக்கிறார்? பிரியமானவர்களே, பராக்கிரமம், அல்லேலூயா, தைரியமான இருதயத்தை கொடுத்திருக்கார். ஏன்? அவன் ஒரு வீரன். ஆமென். அப்போ கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் யாருடைய படையை சேர்ந்தவர்கள்? ஆண்டவர் படையை சேர்ந்தவர்கள். நம்முடைய அதிகாரி யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யுத்த வீரர்கள். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இப்போ தாவீதே எழுதுகிறார் பாருங்க. சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 27ஆம் சங்கீதத்தை கவனிப்போம். Come with me to Psalm 27. Psalm 27, and I invite you to come to the first verse. Okay, this is a Psalm of David. Okay, it says, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is my strength of my life, of whom shall I be afraid? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் அப்படியே சொல்ல முடியுமா? தாவீது சொன்னாருங்க. தாவீது இப்படி ஜெப பாடல்களையும் இப்படி சங்கீதங்களையும் எழுதி ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. நீ பாடி ஜெயம் பெறு, ஜெபம் பண்ணி ஜெயம் பெறு. ஆமென். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படுவேன்? எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் என்னுடைய பலன், என் ஜீவன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த வார்த்தையை, இந்த சங்கீதத்தை 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் உரைத்து கொண்டே இருங்க. நீங்கள் நிச்சயமாக ஜெயம் பெறுவீங்க. மோசே அவருடைய நாட்கள் முடியும் போது மோசேவுடைய உடன் ஊழியனான யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த யோசுவா பாருங்க வாலிபன், இந்த மோசே அனுபவசாலி. யோசுவாவுக்கு அனுபவம் இல்லை. மோசே அவர் முதிர் வயதானவர்.
இந்த யோசுவா வாலிபன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் ஒரு முதிர் வயதானவருடைய ஸ்தானத்தை எடுக்கும்போது இந்த வாலிபனான யோசுவாவுக்கு உடனே மகிமை கிடைக்குமா? மோசேக்கு கொடுத்த மரியாதை, மோசேக்கு கொடுத்த கனம் உடனே இந்த வாலிபனுக்கு கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. கொடுப்பாங்களா? கஷ்டம். கொடுப்பாங்க, ஆனால் கஷ்டம். அதை சம்பாதிக்கணும் இந்த யோசுவா. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த யோசுவா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வாலிபனம் பயந்த சுபாவத்தோடு இந்த மோசேவுடைய ஸ்தானத்தை எடுக்கிறான். அப்போது ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்த வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட 9வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆண்டவர் சொல்கிறார், உன் நாவிலிருந்து பிரியாது இருக்கட்டும், அதில் இரவும் பகலும் தியானமாக இரு, அதில் உள்ளபடியே செய்ய கற்றுக்கோ அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது உன் வழியை நான் வாய்க்கப்படுவேன். அது 8ஆம் வசனம். ஆனால் 9வது வசனத்தை கவனிங்க. ஜோஷுவா chapter 1 and verse 9. Have I not commanded you, be strong and of good courage, do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. Amen. கவனியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசுவாவோடு இருக்கிறார். நீ வாலிபன் தான், ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வேளை உன் பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது வேலை இடத்துலையோ உனக்கு அனுபவம் இல்லை, அல்லேலூயா, ஆனால் பொறுப்பு எடுத்திருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் நிச்சயமாய் நீ ஜெயம் எடுப்பாய். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. அல்லேலூயா. பலன் கொண்டு திடன் மனதாயிரு, பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே. அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை குறித்து வாசித்தேன். ஏர்னஸ்ட் ஷெக்கல்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான மனுஷன். ஏன் இவரை குறித்து வாசித்தேன்னா, அண்டார்டிகா என்று சொல்லப்படுகிற உலகத்தின் ஒரு பகுதி. இந்த பகுதி 24 மணி நேரமும் அது குளிர்ச்சியான ஐஸ் அல்லது பனி நிறைந்த இடமாக இருக்கும். இந்த அண்டார்டிகாவை குறித்து நீங்கள் போய் வாசிக்கலாம். இந்த இடத்துல குடியிருப்போர் இல்லை. அல்லேலூயா. யாரும் குடியிருக்க முடியாது. அது பயங்கர இருள் நிறைந்த இடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமானது அது ஐஸ் நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஏர்னஸ்ட் ஷெக்கல்டன் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து இந்த அண்டார்டிகாக்குள்ளார நாங்கள் போய் சவாலாக நாங்கள் வருவோம் என்று சொல்லி ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் போய் இந்த அண்டார்டிகாவை குறித்து நிறைய படிக்கலாம். இந்த அண்டார்டிகாவில் பயங்கர குளிர்ச்சியான இடம். அது மட்டும் அல்லாமல் பயங்கர இந்த குளிர்ச்சியில் வாழக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளார மனிதர்கள் அவர்கள் உள் போய் வரும்போது அந்த பனி இருக்க அதுவே பெரிய அவர்கள் சரீரத்திற்கு ஆபத்தை கொண்டு வரும். அதற்கு மேலாக இப்படிப்பட்ட மிருக கூட்டங்கள் இருக்கிறபடினாலே இது பயங்கரமான ஒரு இடம். அப்புறம் உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே வீடு வசதிகள் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனால் நீங்கள் போய் இந்த மனுஷன் ஏர்னஸ்ட் ஷெக்கல்டனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தைரியமாக இந்த அண்டார்டிகாக்குள்ளார போய் அவருடைய குழுவினர்களை அங்கே ஆராய்ச்சி செய்து திரும்பி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு என்ன தேவை தெரியுமா? தைரியம். அல்லேலூயா. என்ன தேவை? இந்த அண்டார்டிகாக்குள்ளார போயிட்டு வருதுக்கு தேவையானது தைரியம். அதை இந்த ஏர்னஸ்ட் என்று சொல்லப்படுகிற இவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர். நீ எதை கடந்து போனாலும் அதுக்குள்ளார நீ போகும்போது கர்த்தர் உன் கூட இருக்கிறபடினாலே உனக்கு எக்ஸ்ட்ரா பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நீ ஒரு தீர்மானத்தோடு போ. நான் எந்த சவாலையும் சந்திப்பேன்,
எங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், எங்கள் பாஸ்டர் மூலமாக இன்னைக்கு எனக்கு வெளிப்பாடை கொடுத்துட்டார், நான் நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நம்புவேன் சொல்லுங்கள். நம்புவேன். யாரை நம்புவேன்? நான் என் இயேசுவை நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என் இயேசுவை நம்புவேன். இறுதியாக இந்த தாவீது ஒரு ராஜாவுடைய இருதயம் படைத்தவர். முதல்ல என்ன இருதயம்னு பார்த்தோம்? இவருடைய இருதயம் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? இவருடைய இருதயம் ஒரு வீரனுடைய இருதயம், தைரியம். அல்லேலூயா. மூன்றாவது, இப்போ ஆண்டவர் இவரை என்ன என்று நியமித்திருக்கிறார்? ராஜாவாக நியமித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ராஜாவுடைய இருதயம் அல்லேலூயா ஒரு பெரிதான இருதயம். நம்ம முதல்ல வாசித்த வேத வசனத்துக்கே போவோம். இந்த வேத வசனத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை திரும்பி கவனிப்போம். முதலாவது 7ஆம் வசனம், ரெண்டாவது 13வது வசனம். We have read these verses, but let's begin again. 1 Samuel chapter 16 and verse 7 and 13. But the Lord said to Samuel, do not look at his appearance or at the height of his stature, because I have refused him. For the Lord does not see as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart. And verse 13, then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came upon David. From that day forward, so Samuel arose and went to Ramah. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. ஒரு ராஜா கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்ப்போம்? நேர்மை. அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளா நம்முடைய முன்னாள் ராஜா அல்லேலூயா நம்முடைய பிரதமரை நியமித்தார். இந்த பிரதமரை அவர் நியமித்த போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு 3-4 நாள் எடுத்துச்சு. காரணம் என்ன? ஆட்சி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போது கடைசியாக இப்போ இருக்கிற நம்ம ஆட்சி செய்கிறவர்களே நியமித்தார். அல்லேலூயா. எதிர்க்கட்சியில் ஒரு கேள்வி, என்னை நியமித்திருக்க வேண்டும், என்ன நியமிக்காமல் போய்விட்டார்கள். அப்போ உடனே ராஜா, இப்போது அவர் ராஜா இல்லை, முந்தின ராஜா, அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ராஜா அரண்மனையில் இருந்து அவர்கள் உடனடியாக போலீஸ்க்கு போகிறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ராஜா கோபம் கொள்ளுகிறார். ஏன்? அவருடைய நாம் பார்க்கிறோம் உத்தமத்தை அல்லது நேர்மை சவாலிடப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்க? எங்களை நியமித்திருக்க வேண்டும், ஆனால் என்ன செய்து விட்டார்கள்? இன்று ஆட்சி செய்கிறவர்களை நியமித்து விட்டார்கள் என்று சொல்லி ராஜாவை புறக்கணித்தது போல பேசினதாக ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து புகார் வருகிறது. நம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா கிட்ட என்ன இருக்குனுங்க? ராஜா கிட்ட உத்தமம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அல்லேலூயா. நேர்மை இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய இருதயம் ஒரு மேய்ப்பனின் இருதயம். அல்லேலூயா. தாழ்மையின் இருதயம். தாவீதுடைய இருதயம் ஒரு இராணுவ வீரனுடைய இருதயம். அப்படின்னா தாவீதுக்கு தைரியம். மூன்றாவது, தாவீதுக்கு என்ன இருதயம்? ஒரு ராஜாவுடைய இருதயம். ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு? உத்தமம், உண்மை, நேர்மை இருக்குன்னு. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் இந்த வேத வாக்கியத்தில் மீண்டும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுங்கள். கம் வித் மீ டு ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11. 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். The integrity of the upright will guide them, but the perversity of the unfaithful will destroy them. கவனியுங்கள். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். உத்தமம் அவர்களை என்ன செய்யுமாம்? நடத்தும்.
அல்லேலூயா. 22 வசன 12ஆம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை கவனிங்கள். Look at Proverbs 12 and verse 22. Lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight. கேட்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸோ வேதம் நமக்கு இப்படியா சொல்லு. நம்ம புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் வாலிபனான தீமோத்தேயுவுக்கு வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது தீமோத்தேயுவை குறித்து. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், அதில் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனம். லுக் அட் the quality of a bishop or an elder of the church. சபையில் ஒரு மூப்பன், அத்தியட்சர், இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறவருடைய அவர்கள் தகுதி என்ன என்று பேசப்பட்டிருக்குது. வசனம் 2 கவனிங்க. A bishop then must be blameless, the husband of one wife, temperate, sober-minded, of good behavior, hospitable, able to teach, and then it goes on. கேளுங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வலது கை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், தேவனுக்கு மகிமை. அப்போ 3 விதமான இருதயம் தாவீதுக்கு எப்படி இருந்துச்சு நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம், ஒரு வீரனுடைய இருதயம், ஒரு ராஜாவுடைய இருதயம். இன்றைக்கி நம்ம இந்த தாவீதை குறித்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம போகிறதோட, ஆண்டவரே இவரிடத்துல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையிலே நான் எப்படி நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தால் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு, நேர்மை, உத்தமம். ஆமீன் சொல்லுவோமா? நேர்மை, உத்தமம். இந்த நேர்மை, உத்தமம் அது குறித்து நம்ம படிக்கணும்னா எனக்கு பிடித்த ஒரு மனிதர் இருக்கிறார், நெல்சன் மண்டேலா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நேர்மை உத்தமத்தினால நெல்சன் மண்டேலா என்பவர் பயங்கர கஷ்டங்களை பட்டிருக்கிறார். குறிப்பிட்டு பல வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார். அல்லேலூயா. பல வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார். இப்போ சிறையிருப்பில் இருந்து வந்த பிற்பாடு அவர் தொடர்ந்து நேர்மை உத்தமமாய் இருந்தார். பிரியமானவர்களே, நெல்சன் மண்டேலாவை குறித்து போய் வாசித்து தியானித்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. he was a man of his word என்று சொல்லுவார்கள். ஆமென். அவர் கொஞ்சம் கூட அவருடைய வார்த்தையில் தவறவே மாட்டாராம். அல்லேலூயா. யார் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இது இப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னாலும் நெல்சன் மண்டேலா ஒரு இடத்திலே அது ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளாம் எப்படி இப்போ வாழ கற்றுக்கிட்டோம்? எல்லா இடத்துலையும் சூழ்நிலைக்கு தக்க வாழ்ந்து கொள்ள நாம் கற்றுக்கொண்டோம். எங்கே விட்டு கொடுத்து எங்கே நமக்கு ஈஸியாக அப்படியே வழி போமோ இப்படி நம்ம கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, தாவீது அப்படி அல்ல, உத்தமமாக இருந்தான். அதனால் கர்த்தர் அவனை யார் என்று பார்த்தார்? தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தார். அருமையான ஆண்டவரிடத்துல நாம் சொல்லுவோமா, இன்றைக்கி ராத்திரி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி, நான் உண்மையாக இருக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்திலே கர்த்தர் நமக்கு நல்லது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.